வாய்ஸ் என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபேடட் டு பி லவ்டு பை த வில்லன்ஸ். இதோட எபிசோடு 34. எபிசோடு 33 மிஸ் பண்ணவங்க ஃபீல் பண்ண வேணாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆன் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே பிளாக் ஹேர் பையனுக்கு செம்ம டவுட்டு. என்னடா டட்டு உன்னையும் கரெக்ட் பண்ணிட்டானா? தேலியன் கழுத்தில் இருந்த டாலர் காற்றுல மெதுவாட அவன் பதில் சொல்கிறான். என் பார்வை இப்போ கொஞ்சம் மாறிடுச்சு. இந்த வேர்ல்டில் நிறைய ஸ்ட்ராங்கான ஆளுங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் வேற ஒரு இடத்துல ஒருத்தரை காலி பண்ணதுக்கப்புறம் ரீரு பிளாங்கா மேலே பார்த்து நக்கலாக சிரிக்கிறான். இந்த வேர்ல்டில் ரொம்ப வீக்கான ஆளுங்க தான் சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க. அவன் செம்ம கடுப்பில் ஏன்டா ஒருத்தன் கூட உருப்படியா இல்லைன்னு கேட்குறா. எந்திரிச்சு நின்று தன்னோட காலை மேலே தூக்கி பேட்டில் ஃபீல்டு ஃபைட்டு, இது வாழ்வா சாவா போராட்டம், உன்னால் கண்டுபிடிக்கவே முடியாது, எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க? ரீரு கோவத்தில் துப்பிட்டு அடைச்சி எம்பையர் நாய்ங்களான்னு திட்டுறா. கீழே மயங்கி கிடக்கிறவன் மேலே காலை வச்சு மிதிக்க போறா. அவள் அடிக்க போகிற அந்த செகண்டில் ஒரு ஃப்ளாஷ் லைட் அடிக்குது. கரெக்டான டைமுக்கு எல்லோர் என்ட்ரி ஆகுறா. ரீருவோட காலை தன்னோட ஸ்வாடை வச்சு அப்படியே தடுத்து நிப்பாட்டுறா. எல்னோரை பார்த்ததும் ரீருவோட உதட்டோரம் ஒரு நக்கலான சிரிப்பு வருது. வெல் எல்னோர் ஒரு ஐஸ் மாதிரி லுக்கை விட்டு அவளை ஸ்கேன் பண்ணுறா. சடன்லி ஒரு ஸ்லாஷ் பாஞ்சு வந்து அவளோட காலை அப்படியே தூக்கி அடிக்குது. ஒயிட் லைட்டும் பிளாக் லைட்டனிங்கும் ஒன்றா சேர்ந்து ஒரு பெரிய பிளாஸ்ட் ஆகுது. கிரவுண்டு ஃபுல்லாக வெடிப்பு. எல்னோர் செம்ம வார்னிங் கொடுக்குறா. அடைக்கலம் தேடி வந்த ஒரு டிரான்ஸ்பர் ஸ்டூடெண்ட் ஏற்கனவே ஓவரா அட்டென்ஷன் சீக் பண்றா. ரீரு கண்ணு அப்படியே ரத்த சவப்பாகி இறைய பார்த்த ஒரு பீஸ்ட் மாதிரி வெறித்தனமா பாக்குது. ஒன்னு சிக்கிடுச்சு. மைண்டில் அவ ஆப்போனண்ட்டை ஸ்கேன் பண்றா. ஒரு ரியல் கேர்ள். எல்னோர் இன்னும் கூலா தன்னோட ஸ்வாடை ரீரு பக்கம் நீட்டி ஓவர் வயலன்ஸை ஒரு சூப்பர்வைசரா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது, இனிமே கொஞ்சம் கண்ட்ரோலா இருன்னு சொல்றா. ரீரு செம்ம திமிரா வாய் விட்டு சிரிச்சுக்கிட்டு உசுப்பேத்துற மாதிரி உனக்கு பிடிக்கலையா, அதுக்கு இப்போ என்னன்னு கேட்குறா. எல்னோர் ஸ்வாடை ஸ்ட்ராங்கா பிடிச்சிக்கிட்டு இது ஒரு பேட்டில் ஃபீல்டா இருந்தா உன் தலை இந்நேரம் சதறி இருக்கும், ஆனா இது அப்படி இல்லாதனால இது ஒரு வார்னிங்கா எடுத்துக்கோன்னு சொல்றா. ரீரு அசராம ஸ்வாடோட எஜ்ஜுக்கு வந்து தன்னோட நெத்தியை அந்த பிளேடில் வச்சு அது மேட்டர் இல்லை, என்னைய பொறுத்த வரைக்கும் இது பேட்டில் ஃபீல்டு தான், குத்து என்னைய கமான் ட்ரை பண்ணுன்னு சொல்றா. அந்த ஸ்வாடு ரீருவை லேசா உரசுது. ஆனா அவளை வெறுப்பேத்திக்கிட்டே இருக்கா. நீ ஸ்வாடை எடுத்தா ரத்தம் பார்க்கணும்ல, சான்ஸ் கிடைச்சும் உன்னால ஒன்றும் புடுங்க முடியல. எல்னோர் ஸ்வாடை பிடிச்சிருந்தா கை அப்படியே டைட் ஆகுது. ரீரு ஒரு பைத்தியக்காரி மாதிரி கண்டபடி திட்டுறா. இம்பீரியல் பொண்ணுங்க எல்லாம் எப்பவுமே ஒரே மாதிரி தான். கடைசியில என் ட்ரைப்ஸ்லையும் சில டைம் உன்ன மாதிரி ஆளுங்க இருப்பாங்க, பவர் இருக்கும், ஆனா முடிவெடுக்கிற தைரியம் இருக்காது. லவ்வர்ஸை யாராவது தூக்கிட்டு போனா சும்மா உட்காந்து அழுகிற முட்டாளுங்க. எல்னோர் கண்ணை சுருக்கி கத்தி மாதிரி ஒரு லுக்கை விடுறா. ரீரு செம்ம திமிரா முன்னாடி நடந்து வரா. இவங்களை பார்த்தாலே எனக்கு கடுப்பாகுது. உதட்ட சுழிச்சுக்கிட்டு ஃபேஸில் ஒரு சேலஞ்சிங் ஸ்மைலோட நிற்கிறா. வெளியே பார்க்க எல்னோர் கூலா இருந்தா, உள்ள அவளுக்குள்ள இருக்கிற டீமன் முழிச்சுக்குது. வானத்துல சடன்லி பிளாக் லைட்டனிங் வந்ததை பார்த்து ரீரு ஷாக் ஆகிடுறா. அவ அப்படியே ஷாக் ஆகி நிற்க அவ அப்பாவோட வார்னிங் மைண்டில் எக்கோ ஆகுது. ரீரு ட்ரைப் மட்டும்தான் வேர்ல்டு கிடையாது, நீ எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங் ஆகுறியோ இந்த வேர்ல்டு அவ்வளோ பெருசா தெரியும். ரீரு மனசுக்குள்ள அது உண்மைதான் அப்பான்னு ஒத்துக்கிறா. அந்த பிளாக் லைட்னிங் அவளை நோக்கி வரதை பார்த்து செம த்ரில்லோட இது நிஜமாவே மாசா இருக்கு. ரீரு அட்டாக் பண்ண மேலே எகிரி முகத்துல ஒரு வெறித்தனமான கொலைவெறியோட ஆப்போனண்ட்டை எய்ம் பண்றா. அந்த பக்கம் எல்னோர் எந்த ரியாக்ஷனும் இல்லாம ரீரு வரதை பார்த்துக்கிட்டு இருக்கா. இப்போ ரீரு கண்ணு அப்படியே டோட்டலா பிளாக் ஆகி டெரரான ப்ளூ ஐஸோட முகத்துல அந்த திமுறான ஸ்மைலோட இருக்கா. ரீரு பக்கத்துல வர வர எல்னோர் செம்ம ஸ்ட்ரிக்டா ஃபோர்ஸ்டு டெலிபோர்டேஷன்னு சொல்றா. எல்லோர் நினைச்ச மாதிரியே ரீரு கால் அவ ஃபேஸை கிக் பண்ண வரப்ப ஒரு ஃப்ளிக்கர் ஆகி அவ அப்படியே மறைய ஆரம்பிக்கிறா. ரீரு கண்ணு கன்ஃபியூஷன்ல விரியுது. என்ன நடக்குதுன்னே அவளுக்கு புரியல. அடுத்த செகண்ட் ரீரு மொத்தமா மறைஞ்சிட்டா. ஒரு பெரிய காத்து மட்டும் அடிக்குது. எல்னோர் ஸ்வாடோட அங்கேயே நின்று பார்த்துக்கிட்டு இருக்கா. ரீரு ஹாலுக்கு டெலிபோர்ட் ஆகி காத்துல இருந்து தரையில டமார்னு வந்து விழுகிறா. வழியில முணுமுணுக்கிறா. அதுக்கப்புறம் கார்னர்ல உட்கார்ந்துருந்த அந்த அடி வாங்கின பசங்களுக்கு நடுவுல தனக்குத்தானே முணுமுணுத்துக்கிட்டு, என்னது நான் அதுக்குள்ள அவுட்டா, ஆர்கியூ பண்ணதுக்கெல்லாம் அவுட் ஆக்கிடுவாங்களா, அப்போ இப்படித்தான் விளையாடுவாங்களா ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் பிரசிடென்ட். சடன்லி ஃப்ரீஸ் ஆகி வெயிட் பண்ணு. எல்னோரோட இமேஜ் மைண்டில் ஃப்ளாஷ் ஆகுது. வெறும் ஸ்கில் கேப் மட்டும் கிடையாது, அவள் பிறந்ததுலேருந்து டிஃப்ரெண்ட்டான ஆளு மாதிரி ஃபீல் ஆகுது. ரீரு நகத்தை கடிச்சிக்கிட்ட இன்னும் டீப்பாக யோசிக்கிறா. ஆனால் அவள் ஏன் சடன்லி டென்ஷன் ஆகி இவ்வளோ கொலைவெறியை காட்டுனா?
அந்த ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட்டு ஓவராக உசுப்பேத்தி விட்டாங்களா? எம்பையருக்கு முடிவெடுக்கிற தைரியம் இல்லைன்னு சொன்னதுனாலயா? இப்போதான் அடி வாங்கின அந்த 2 பேரும் வெறுத்து விறுவிறுத்து இந்த சீனை பார்த்துக்கிட்டே மச்சான் நம்ம இங்கே அடி வாங்க மாட்டோம்லோன்னு பேசிக்கிறாங்க. சுற்றி நடக்கிற எதையும் கண்டுக்காம ரீரு யோசிக்கிறா. இல்லை ஒருவேளை உன் லவ்வரை யாராவது தூக்கிட்டு போனா உன்னால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னதுனாலயா? அவள் யாரை பற்றி பேசிக்கிட்டு இருந்தா? வேறொரு இடத்துல யூரியா கில்லர் மூடுக்கு மாறிட்டா. அவ கண்ணு பிளாக் ஆகி ஒரு நோட்டிஃபிகேஷன் பாப்பப் ஆகுது. ரீரு உன் மேல இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிச்சிட்டா. அடுத்த நோட்டிஃபிகேஷன் வருது. உன்னால அஃபெக்ட் ஆன எல்னோர் ஒரு ஸ்கில்லை அன்லாக் பண்ணிட்டா. ராத் ஆஃப் தி அவெஞ்சர். பிளாஸ்டில் ஆளுங்க எல்லாம் காத்துல பறந்து பயத்தில் கத்துறாங்க. என்னடா இது, ஏன் இப்படி நடக்குது? இந்த பிளாஸ்டில் இருந்து தப்பிச்சு ஓடி வந்த நம்ம ஆளு அன்னைக்கு பார்த்ததுக்கு அப்புறம் நான் அவளை பார்க்கவே இல்லையேன்னு கத்துறான். எலிஜா பல்ல கடிச்சிக்கிட்டு ஓடுனாலும் திரும்பி திட்டுறா. டட், இப்போ என்னடா இது, உனக்குள்ள என்ன முணுமுணுத்துக்கிட்டு இருக்க? அந்த கேப்ல யூரியாவோட உருவம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி அடிச்சு நொறுக்கிறத பார்க்க முடியுது. இந்த ஃப்ராடு டட், எலிஜா நாங்க உன்னை காப்பாத்துறோம்னு கர்சு எக்கோ ஆக எலிஜா எதையும் கண்டுக்காம டட் நாம வெயிட் பண்ணி இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை கிளியர் பண்ணலாமான்னு கேட்குறா. நம்மாலும் முறைச்சிக்கிட்டு சான்ஸே இல்லைன்னு சொல்லி அவள் கழுத்து செயினை பிடிச்சி பிளாஸ்ட்ல இருந்து யூரியாவை தூரமாக இருக்கிறான். நான் இப்போ யூரியாவை கண்ட்ரோல் பண்ணுற பிஸியில் இருக்கேன். அவளை இழுத்துக்கிட்டே நாங்கள் அவளை அந்த சர்வேட் கிட்ட இருந்து காப்பாற்ற ட்ரை பண்ணோம்னு கத்துறான். யூரியா காலை மேலே தூக்கி செம்ம க்யூட்டான இன்னசென்ட்டாக பார்க்குறா. சீரியஸாக நம்மளால மைண்டு ஃபுல்லாக ஒரு விஷயந்தான் ஓடுது. இப்போ ஃப்ராடுங்கிற டேக்கை நான் முதல்ல மாற்றணும். எலிஜாவோட ஃபேன்ஸ் எல்லாரும் என்னைய மட்டுமே டார்கெட் பண்ணுறானுங்க. அப்போ சடன்லி யூரியா பின்னாடி இருந்து அப்படியே பிளாங்கா சிரிச்சுக்கிட்டே பறந்து வரா. நம்ம ஆளுக்கு செம ஷாக்கு. எலிஜா யூரியாவை பார்த்து ஓடி வரா. இல்லை யூரியா, இந்த எக்ஸாமை நாம இதை டீசெண்டாக முடிச்சிடலாமா? அவகிட்ட போகிறதுக்குள்ள ஒரு ப்ளூ ஹேர் ஃபேனும் அவனோட ஸ்டோன் மான்ஸ்டரும் எலிஜாவை பிளாக் பண்ணுறானுங்க. அவன் செம ஹாப்பியாக மிஸ் எலிஜான்னு கூப்பிட்றான். ஸ்கூலில் சேர்ந்த ஃபஸ்ட் டேலேருந்து உன்னோட ஸ்ட்ரென்த்தையும் லுக்கையும் நான் ரசிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறான். எலிஜாவோட டென்ஷனான ஃபேஸை பார்த்துட்டு நம்மால் எலிஜா உனக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்களான்னு கேட்குறான். அதுக்குள்ளே அந்த ப்ளூ ஹேர் பையன், ஏன் நீ அந்த ஃப்ராடு கிட்ட மாட்டுன? ஆனால் போர்டில் 10th ரேங்க் எடுத்தனா உன்னை காப்பாற்றி சன்செட் டின்னருக்கு கூட்டிகிட்டு போவேன்னு சொல்கிறான். கேட்டதும் எலிஜா நம்ம ஆளை பார்த்து அந்த இடத்த ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட்டு தான் காலி பண்ணிட்டாங்களேன்னு சொல்கிறா. நம்மால் உடனே இல்லை அது ஆக்சுவலாக கவுண்ட் ரிவர் பேக்குன்னு கரெக்ட் பண்ணுறான். எலிஜா அந்த ஆளை பார்த்து செம்ம கடுப்போட, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் நிஜமாவே மாட்டிக்கல, அப்புறம் இவன் ஃப்ராடும் கிடையாதுன்னு சொல்கிறா. அந்த ஆள் விடுற மாதிரி இல்லை. மறுபடியும் அப்போ இவன் ஒரு ஃபெர்வேட் தானான்னு கேட்குறான். எலிஜா தயங்கிக்கிட்டே ஸ்வாடை மேலே தூக்குறா. நம்மளால குறுக்க புந்து, அவன் அப்படி இல்லைன்னு சொல்ல வேண்டியது தானேன்னு கேட்குறான். எலிஜா ஃபைட் பண்ண ரெடி ஆகிறத பார்த்துட்டு அந்த ப்ளூ ஹேர் ஆளுக்கு செம பீதி. உங்க கூட சண்டை போடுற ஐடியாலாம் எனக்கு இல்லைன்னு சொல்கிறான். இதை கேட்டதும் நம்மளும் யூரியாவும் வாயை பிளந்து, நைட்ஸ் தியாலஜி எல்லாரும் இப்படி ஒன்றா சேர்றது ட்ரைட் டெவலப்மெண்ட்டுக்கு செம்ம பர்ஃபெக்டான கண்டிஷன்னு நினைக்கிறாங்க. இதை வச்சு அவன் கையில் இருந்த ரிங்கை ஆக்டிவேட் பண்ணதும் அது பிரகாசமாக க்ளோவாக ஆரம்பிக்குது. இதோட இந்த எபிசோடு முடியுது. ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த எபிசோட்ல பார்க்குறேன். பாய் காய்ஸ்.